வணக்கம். எப்ப வெள்ளிக்கிழமை வரும், எப்ப நம்ம சுத்தி நடக்கிற நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ஆர்வத்தோட இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்துக்கிட்டு வந்திருக்கோம். There were many interesting events and we bring you a few. Come, let us show you what's in store for you today. சிறுநீரகம், தெரிந்ததும் தெரியாததும். Sensational singer. நினைவாற்றல் உத்திகள். தமிழ் கற்பிக்க புதிய சிந்தனைகள். ஜேம்ஸ், நம்முடைய வாழ்க்கையில நாம ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னு தெரியுமா? Any clues? இது இருந்தாதான் நம்முடைய மத்த செல்வங்களை எல்லாத்தையும் நம்மால நல்லா அனுபவிக்க முடியும். அப்படி இது இல்லைன்னா படுத்த படுக்கையா தான் இருக்கணும். It must be health because it is the most important kind of wealth. We must always take care of our health. உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். அதுல ஏதாவது ஒண்ணு செயல் இழந்தாலும் நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படும். One of the organs that needs attention and care is our kidney. When it stops functioning, it is not possible to reverse it and make it work again. சிறுநீரகத்தை பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை பத்தி எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. The National Kidney Foundation held an event called Wheels of Love, where members of the public used different wheels from bicycles and cars and many other transport to show their love and support to the needy kidney patients. சிறுநீரக நோயாளிகள் மீது பரிவும் பற்றும் காட்டியதோடு சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறுநீரகத்தை பத்தி இன்னும் எடுத்து கூறிய அந்த நிகழ்ச்சியில நாம சிலரை சந்திச்சோம். கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னாடம் வந்து மாத்திரை போட்டுக்கணும். வாரத்தில் 3 நாளைக்கு டயாலிசிஸ் நடக்குது. அவர்கள் சிறுநீரக கோளாறு உள்ள சுமார் 5000 பேரில் 2 மட்டும்தான். 2012ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஆக அதிக அளவில் சிறுநீரக கோளாறு ஏற்படும் நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூருக்கு 5ஆம் நிலை. சிறுநீரக கோளாறு ஏற்பட்டவர்களுக்கு இரத்த சுத்திகரிப்பும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் தேவைப்படும். இரத்தத்தில் இருக்கும் கழிவுப் பொருளையும் அதிகமான நீரையும் அகற்ற உதவுகிறது சிறுநீரகம். அந்த உறுப்பு செயல் இழக்கும் போது ஒருவரின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து கூறி சிறுநீரக விழிப்புணர்வை ஏற்படுத்த நடத்தப்பட்டது வீல்ஸ் ஆஃப் லவ். பல்வேறு சக்கர வண்டிகளில் வந்து பலர் தேசிய சிறுநீரக அறநிறுவனத்துக்கு ஆதரவு காட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தாம ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றோம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிகிச்சைக்காக அந்த ப்ரிவென்ஷன் டெஸ்டிங்காக ஒரு பஸ் கூட நம்ம இலவசமாக வச்சிருக்கோம். அங்கே தேசிய NKF டெஸ்ட் பண்ணிக்க முடியாதவங்க இந்த பஸ்ல அந்த இதில் போயிட்டு செக் பண்ணிட்டு வரும்போது ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நோய் வந்துட்ட பிறகு இது பண்றதை விட வராமல் தடுக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதனால பொதுமக்கள் அனைவரும் பயனடைகிறாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பயனளித்த நிகழ்ச்சி செப்டம்பர் 21ஆம் தேதி சமூகத்தின் பலரையும் திரட்டியது. உதவி தேவைப்படும் சிறுநீரக நோயாளிகளுக்கு தங்களின் அன்பையும் ஆதரவையும் அவர்கள் காட்டினார்கள். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் பல்வேறு வழிகளில் உதவிக்கரம் நீட்ட முடியும். பாதிக்கப்பட்டவரை ஒரு நோயாளியாக பார்க்காமல் அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவருக்கு உண்டான நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியும், அதாவது கவுன்சிலிங், மன ரீதியாக அவர்களை எந்த ஒரு நோயாளியாக பார்க்காமல் சரியாக பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் பார்த்து அவர்களுக்கு தேவையான ஊக்கங்களை தருதல், அது மாதிரி நிதி உதவிகள் மூலம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களால் எல்லா விதமான வேலைகளும் சரியாக செய்ய முடியாது. அவர்களுக்கு என்னவான வேலைகள் செய்ய முடியுமோ அந்த வேலைகளுக்கான உதவிகள், ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல், இது போன்ற உதவிகளை செய்யலாம். இளவயதிலேயே சிறுநீரகத்தை எப்படி பாதுகாப்பது என்பதை எடுத்துக் கூற வேண்டும் என்று விரும்பிய தேசிய சிறுநீரக அறநிறுவனம் பல்வேறு கேளிக்கை விளையாட்டு நிகழ்ச்சிகள் மூலம் பிள்ளைகளை கவர்ந்தது. எல்லாமே ஒரு அளவோடு தான் சாப்பிட்றது, மற்றபடிக்கு எக்ஸசைஸ் செய்கிறது, முடிஞ்ச வரைக்கும் கீழே போய் நடந்துட்டு வருவேன். வீட்டில் மார்க்கெட்டு இது மாதிரி வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வருவேன். சும்மா வீட்டிலேயே இருக்கக்கூடாது, உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் உடம்பு ரொம்ப அசதியாக தான் போவோம். சிங்கப்பூரில் அதிகமானவர்களின் சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கு நீரிழிவு நோய் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் அதை திரும்ப சீர் செய்வது சிரமம். ஆனால் நீரிழிவு நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்தி விடலாம். ஹைப்பர் டென்ஷன் இருந்தது, அதெல்லாம் இப்போ இந்த மருந்து எடுக்கிறதுனால இப்போ குறைஞ்சிச்சு. டயாலிசிஸ் போகிறதுனால இப்போ முன்ன விட ரொம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாக மற்றதெல்லாம் வேகமாக இருக்குது. வேறு மற்ற ஒரு வாரத்தில் 3 தடவை நான் போக வேண்டியிருக்கு டயாலிசிஸ்க்கு.
தேசிய சிறுநீரக அறநிறுவனம் உதவி தேவைப்படுவோருக்கு அதை வழங்கி வருகிறது. இரத்த சுத்திகரிப்பு அது வழங்கும் சேவைகளில் ஒன்று. நிறைய பேர் இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணல வந்து எத்தனையோ 1000 பேர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீக்கு நோடியா இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. HQல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நல்ல பாதுகாப்புலாம் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டாக்க ரொம்ப பேர் கூச்சப்படுறாங்க வர்றதுக்கு. வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னாக்கா எல்லாரும் குணம் அடையலாம். அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப வந்து செய்யணும்னு எனக்கு ஒரு இது. எனக்கு இந்த மாதிரி முடிஞ்சாருக்கு நான் போய் செய்யறதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வீல்ஸ் ஆஃப் லவ் சிறுநீரக நோயாளிகள் மீது பற்றும் பரிவும் காட்டியதோடு உடல் நலத்தின் மீது அக்கறை காட்டுவது சமூகத்தின் கடமை என்பதையும் எடுத்து கூறியது. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு. அப்படி செய்தால் மருந்த உணவாக்காம உணவை மருந்தாக்கலாம். Taking care of your health is in your hands, and by having the right lifestyle, you can lead a healthy and happy life. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு, அதுதான் இசை. We are going to meet a singer who has touched many hearts. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அவரை நாம சந்திக்கலாம். அடுத்து நாம சந்திக்க போற பாடகர் பிறந்த இடம் ஃபிஜி, ஆனா அவர் இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் ரொம்ப பிரபலம். It was music that is making him famous all over the world. He started singing at the age of 8. His songs are viewed by some 4 million people on YouTube. இசைக்கு எல்லைகள் இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பாடகர் ஒரு நல்ல உதாரணம். அவர் திரைப்படங்கள்ல பாடாமலேயே இவ்வளவு பிரபலம்னா அதுலயும் அவர் பாட ஆரம்பிக்கிறப்ப சொல்லவே தேவையில்லை. We bring you the singer who has made 20 albums and won over thousands of fans. Here is Sumit Tapu. Sumit Tapu is being heralded as a rising star in the Indian music scene. The multifaceted singer, who was recently in Singapore for his Divine Melodies concert, was awarded the Best Emerging Soulful Singer of 2014 at the prestigious 20th Lions Gold Awards in Mumbai. For the Fiji-born singer, the award is a lifelong dream come true. The journey from Fiji to India is a long way away, and the physical distance, and the ideologies of being born in a country which doesn't have an industry of that magnitude. This dream was always very far-fetched. You as a young child, you dream of many things. Sumit's passion for music started at a tender young age. He was greatly inspired by his parents, who are music lovers, and later guided by the legendary singer Anup Jalota, who saw immense potential in the young Sumit. Sumit has been performing for the past 28 years and has completed nearly 500 concerts worldwide. The Lions Guild Award was hot on the heels of one of the biggest album launches in recent times, where Sumit and 3 living musical legends, Pankaj Udas, Talat Aziz and his guru, Anup Jalota, released Sumit's 20th album entitled Destiny. The historic occasion was made even more special as the album was launched by one of the greatest movie idols ever, Mr. Amitabh Bachchan. And the most amazing thing was I got to sing to him. And that too, a song which originally sung by him, Neela Asma. Sumit has released over 20 albums and garnered more than 4 million views of his videos on YouTube. Sumit Tapu also has great regard and admiration for celebrated music composers from the South Indian music industry. Ilayaraja sir, genius. I love his compositions. The work of A.R. Rahman has been fantastic as well. He's gone global, and what he's given, the sound he's given to the industry is fantastic. Sumit's natural progression into Bollywood will be complete soon.
The soulful singer will be making his debut for a Bollywood movie to be released in early 2015. You'll see a different side of me in about 6 months from now. There's a few songs which I've recorded for Bollywood movies, different to what people have heard me so far. So I'm looking forward to that. And we are equally looking forward to Sumit's Bollywood debut. We hope and wish that this soulful singer will continue to bring people closer together through the universal language of music. உலகத்தை இணைக்கிற சக்தி இசைக்கு இருக்கிறத நாம பார்த்தோம். அடுத்த ஞாபக சக்தியை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். Students often have to read and remember everything, but there are some out there who say it is not possible to remember everything. படிக்கிறதை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கிறதுன்னு மாணவர்கள் தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. It was at Gearing for the Future motivational workshop organized by the Tamils Representative Council Youth Wing. மாணவர்கள் இந்த பட்டறைக்கு போகிறதுக்கு முன்னால எங்களால இவ்வளவுதான் முடியும்னு நினைச்சாங்க. But by the end of the workshop they had a change of heart and mind. Here is the full detail. தொடக்கநிலை உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கென தமிழர் பேரவை கடந்த 3 ஆண்டுகளாக கியரிங் அப் ஃபார் த ஃபியூச்சர் எனும் எதிர்காலத்திற்கு தயாராகுதல் என்ற தன்முனைப்பு பட்டறையை நடத்தி வருகிறது. இந்த வருஷம் வந்து 3வது வருஷம். நம்ம ஒவ்வொரு வருஷமா ஏன் நடத்துறோம்னா, நம்ம வந்து மாணவர்கள், அதாவது ஆகஸ்ட் இறுதி மாசத்துல வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ப்ரிலிம், ப்ரொமோஷனல் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் வருது. ஸோ இவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடத்திட்டே இருக்கோம். தேர்வுக்கு தயார் செய்யும் மாணவர்கள் தங்களின் நினைவாற்றல் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வழிகள் இந்த பட்டறையில் கற்றுக் கொடுக்கப்பட்டன. 2011ஆம் ஆண்டில் நினைவாற்றலில் கின்னஸ் சாதனை படைத்தவரை அழைத்து நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ளும் வழிகள் எடுத்துக் கூறப்பட்டன. I feel very saddened and disheartened by looking at students who are really struggling a lot. You know, they're going for tuition, they're spending a lot of money, but the problem is they're not doing the right things. They don't have a proper system with the help of which they can say, okay, I have a right system for me so I can improve my focus, I can improve my memory, I can improve my study skills. So in the absence of the system, what's happening is students are struggling a lot, they're not getting the result. தகவல் தொழில்நுட்ப சாதனங்களில் தங்களை மூழ்கடித்துக் கொள்ளும் இளையர்களின் கவனம் சிதைகிறது, நினைவாற்றல் குறைகிறது, வெற்றி கனவு களைகிறது என்பது இங்கே எடுத்துக் கூறப்பட்டது. மாணவர்களின் மனதில் பதியும்படி சில உண்மைகள் எடுத்துக் கூறப்பட்டன. ஒரு தடவை சொன்னாரு, ஸ்டடிங் அப்படின்னா படிக்கிறது வந்து ஒரு இல்ல படிக்க வேணாம் அப்படி வந்து நினைச்சு படிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நம்ம படிக்கும் போது அது வந்து ஒரு சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணி படிக்கிறது தான் படிப்புன்னே அது சொன்னாரு. இவ்வளவுதான் தங்களால் செய்ய முடியும் என்ற வரம்புக்குள் இளையர்கள் சுற்றிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. உயர்ந்த இலக்குகளை வகுத்துக் கொள்ளுங்கள், அதற்காக பாடுபடுங்கள் என்று எடுத்துக் கூறியது இந்த பட்டறை. ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார்கள். அவ்வப்போது வந்து மாணவர்களுக்கு வந்து தன்முனைப்பு குறிப்புகள் கொடுத்து அவங்கள வந்து ஒரு சரியான பாதையில் வழிகாட்டுறதுக்கு நிச்சயமா வந்து பட்டறைகள்லாம் அவசியம். அந்த வகையில் வந்து இந்த ஆண்டும் இந்த பட்டறையில் வந்து நிறைய தகவல்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. மாணவர்கள் படிக்கும்போது எந்த மாதிரியான முறையை பயன்படுத்தி படிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப தடுமாறுறாங்க. அப்போ அந்த அவங்க அனுப்பி வச்ச அந்த ஃப்ளையரை பார்த்தேன், என்னென்ன கூறுகள் இங்கே வந்து கலந்துரையாட போகிறாங்கன்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பள்ளிகளும் நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ளும் வழிகளை கற்பிக்கின்றன. அதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த பட்டறை. நினைவாற்றல் அறிவுக்கு ஒரு அணிகலன் என்று நம் முன்னோர்கள் நூல்கள் எல்லாம் எழுதியுள்ளனர். கல்விக்கு நினைவாற்றல் ஒரு அத்தியாவசியமான தேவை. அதை மாணவர்கள் எவ்வாறு தங்களுடைய படிப்பில் அதை பயன்படுத்தலாம் என்பதற்கு இந்த ஒரு பயிலரங்கம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மாணவர்களை இந்த இடைவேளை நேரத்தில் கேட்டோம், உங்களுக்கு உண்மையிலேயே பயனளிச்சதா? அவங்களும் சொன்னாங்க, அம்மா முன்னாடியெல்லாம் நாங்கள் தடுமாறணும் எப்படி வந்து மனப்பாடம் பண்ணுறதுன்னு, ஆனால் இப்போ நல்லாவே அந்த திறன்களை வந்து கற்றுக்கொட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் வந்த நோக்கம் நிறைவேறினது மகிழ்ச்சி. Usually, most students can be found in this situation, in this position. Book is open, eyes are open, mouth is also open like this. பட்டறையில் சுமார் 900 மாணவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு அவர்கள் வந்திருந்தனர்.
எனக்கு வந்து படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிப்பேன். அவன் படிக்கிறதுனா எப்படி படிக்கணும், எந்த நிறைய சரியான வழி எப்படின்னு தெரியாம படிப்பேன். அதெல்லாம் வந்து ஆசிரியர் வந்து இதுக்கு போகணும்னு சொன்னா வந்துட்டு ஏதாவது கத்துக்கணும்னு வந்தேன், ஆர்வத்துல வந்தேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம எப்படி நம்ம ஞாபக சக்தியை வளர்க்கறது இதை கத்துக்கிட்டேன். மனப்பாடம் பண்றது ஒரு சுலபமான வழியில் எப்படி, அதே நேரத்தில் படிக்கும் போது எப்படி ஃபோக்கஸாக இருக்கிறது, எதனால வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருது, அதை பற்றி தெரியறதுக்காக நீங்கள் வந்திருக்கேன். நினைவாற்றல் என்பது வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை உணர்ந்தனர் பட்டறைக்கு வந்திருந்த மாணவர்கள். நான் வீட்டுக்கு போகும்போது அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு என் மெமரி நான் நல்லா வளர்த்துக்கிட்டு அப்புறமா நான் படிக்க போறேன் நல்லா. ஆகஸ்ட் மாத இறுதியில் நடைபெற்ற இந்த பட்டறையில் கலந்து கொண்ட மாணவர்கள் அதில் கற்றுக்கொண்டவற்றை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். உங்களோட திட்டம் 1 வருஷ திட்டம்னா அரிசியா பயிர் செய்யுங்க. அதுவே 10 வருஷ திட்டம்னா ஒரு மரத்தை நடுங்க. ஆனா 100 வருஷத்துக்கு மேல அது பயன் அளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. அப்படி சொன்னவரு கான்ஃபியூஷியஸ். There are many organizations working very hard to bring the best out of our students. மாணவர்களோட நினைவாற்றலை வளர்க்கிற வழியை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அவங்களோட தமிழ் ஆர்வத்தை வளர்க்கணும்னு யோசிச்ச ஒரு நிகழ்ச்சியா பார்க்க போறோம். That's coming up right after this break. நம்முடைய பள்ளிகள் இருமொழி கல்வியை பின்பற்றிக்கிட்டு வருது. ஆனா நாளுக்கு நாள் தாய்மொழியை விட ஆங்கிலத்தை பயன்படுத்தும் குடும்பங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. It is true for almost all languages. Most parents are now communicating with their children in English rather than in their mother tongue. ஆங்கிலத்தை அதிகமா பயன்படுத்தும் குடும்பங்கள்ல இருந்து பள்ளிக்கு போகும் மாணவர்கள் தமிழ்ல பேச அதை பயன்படுத்த தயங்குறாங்க. It is a challenge for Tamil teachers who are facing children who are predominantly coming from English-speaking families. அந்த சவாலை எப்படி எதிர்கொள்றது, மாணவர்களுக்கு தமிழ் மீது எப்படி ஆர்வத்தை உண்டாக்குறதுன்னு யோசிச்சாங்க நம்ம தமிழ் ஆசிரியர்கள். Tamil language teachers gathered and shared innovative ideas to help students engage in their mother tongue. They also found ways to help students use Tamil for their lifelong learning. ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தலுக்கு பயன்படுத்தும் புதிய வழிகளையும் புதிய உத்திகளையும் பத்தி நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். செப்டம்பர் 10ஆம் தேதி சிங்கப்பூரின் தமிழ் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக கூடினர். தமிழ் வாழும் மொழியாக தொடர்ந்து நீடிக்கச் செய்வதற்கு மாணவர்களுக்கு புதிய வழிகளில் மொழியை கற்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய இந்த கருத்தரங்கில் தமிழ் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடக்கநிலை, உயர்நிலைப்பள்ளி, தொடக்க கல்லூரியின் ஆசிரியர்கள் புதிய அணுகுமுறையோடு தங்களின் கற்பித்தல் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். கல்வியின் நோக்கமானது மாணவர்களை வெறும் தேர்வுக்கு மட்டுமே தயார் செய்து அனுப்பாமல் எதிர்காலத்துல உற்பத்தி திறனுக்கு சிறந்த மனித வளங்களாக அவங்க உருமாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நம்ம பள்ளியில கொடுப்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு கல்வி சூழலை முக்கியமாக தமிழ் வகுப்புல நம்ம எப்படி உருவாக்கலாம், அதற்கான மாற்றங்கள் என்னென்ன, அவருக்கான இந்த சிந்தனை செயல்பாடுகள் என்னென்ன என்பதில் தான் நம்ம ஈடுபாடோடு நம்ம செயல்படுகிறோம். கல்வி அமைச்சு அதுல அதிக ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருகிறது. தேசிய தமிழ்மொழி பாட விரிவாக்க திட்டத்தில் மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிக்கும் படைப்புகளும் செய்யப்பட்டன. மாணவர்களை எதிர்காலத்திற்கான தயாரிப்பை வழங்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஊடகம் குறித்து, இதழியல் துறை குறித்து, செய்தித்துறை குறித்து என்ற பல துறைப்பட்ட அறிவையும் அவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இதை இந்த வகுப்பறைக்கு அப்பால் சென்று அயல்நாட்டு கல்வி பயணத்தின் வழியாகவும் எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் இந்த துறையெல்லாம் எப்படி இருக்கு என்பதையும் அவங்களுக்கு கற்றுத்தருகிறோம். ஆகவே இத்திட்டம் பயனளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கல்வி அமைச்சின் தமிழ் பாட பிரிவு ஆண்டுதோறும் ஆசிரியர்களுக்கான இந்த கருத்தரங்கை நடத்தி வருகிறது. நம் ஆசிரியர்கள் இன்று 6 படைப்புகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த 6 படைப்புகள் ஆசிரியர்கள் வகுப்பறையில் செயலாற்றி அதில் வெற்றி கண்ட 6 படைப்புகளை இன்று மற்ற ஆசிரியரிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த பகிர்வு முற்றிலும் பகிர்மிகு கற்றலுக்கு திறன்மிகு கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஆசிரியர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். சமூக ஊடகங்களிலும் தகவல் தொழில்நுட்பத்திலும் இளைஞர்கள் காட்டும் ஆர்வத்தை கொண்டு அவர்களுக்கு ஏற்ற வகையில் தமிழ் வகுப்புகள் நடத்தப்படலாம் என்றும் கருத்தரங்கில் எடுத்துக் கூறப்பட்டது. மாணவர்கள் சமூக ஊடகவாசிகள் ஆயிட்டாங்க. அவங்கள மனம் கவர்ற மாதிரி தான் நம்ம தமிழாசிரியர்கள் கற்பிக்க வேண்டும். இப்ப பழைய பாணியிலேயே நம்ம கற்பித்துக் கொண்டிருந்தா மாணவர்கள் விரும்ப மாட்டாங்க. நம்மோடு இருக்கும் அந்த தொடர்பும் நெருக்கமா இருக்காது.
வகுப்பறையில் துடிப்பாக தமிழ் படிக்கும் மாணவன் அதை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. மாணவர்கள் இப்போ உள்ள மாணவர்கள் அவங்களால மொழி பேச முடியும். ஆனா அதற்கான வாய்ப்புகள் வகுப்பறையில தமிழ் வகுப்பறையில மட்டும்தான் அவங்க தமிழ் பேசுறாங்க. அதை தாண்டி அவங்கள வகுப்பறை தாண்டி அவங்களை எப்படி தமிழ் மொழியை பேச வைக்கணுங்கிறதான் இன்னைக்குள்ள ஆசிரியர்களோட சவாலா இருக்குது. பள்ளிக்கு வந்த வயது வேறு, கற்கத் தொடங்கிய வயது வேறு. கற்றல் நாம் பிறந்த உடனேயே தொடங்கி விடுகிறது. பிறந்த குழந்தை தன் தாயிடத்திலே பால் குடிக்க கற்றுக்கொள்ளுகிறது. தமிழ் ஆசிரியர் துறையில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வரும் சில ஆசிரியர்கள் காலப்போக்கில் மாணவர்களின் மனப்போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பட்டியலிட்டனர். கடந்த 28 ஆண்டுகள்ல இந்த ஆண்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நிறைய மாணவர்கள் தமிழில் பேசுறதே கிடையாது. தமிழ் பேச தெரியாது என்பதல்ல, அவர்களுக்கு அது இயலாமை என்று சொல்வதை விட இயல்பாக ஆங்கிலம் வருகிறது, அதனால நாங்கள் தமிழில் பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு அந்த மொழியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அந்த மொழியை ஒரு பேச்சு மொழியாக வகுப்பறையிலையாவது செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு சவால், நிச்சயமாக மிகப்பெரிய சவால். ஆசிரியர்களோடு பெற்றோரும் சமூகமும் சேர்ந்து பணியாற்றினால்தான் தமிழை வாழும் மொழியாக தொடரச் செய்ய முடியும். பெற்றோர் என்ன செய்யலன்னா வீட்டில் இந்த சாதாரண சொற்கள் இருக்கு இல்லையா, மேசை, விண்டோ, இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லாமல் சன்னல், மேசை, உட்காருங்க, இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேச்சு தமிழில் பேசினாலே எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பல்வேறு நிலைகளில் பல்வேறு அணுகுமுறைகளை கொண்டு தமிழை வளர்க்கும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கல்வி அமைச்சின் தமிழ் பாடப்பிரிவு நடத்திய இந்த கருத்தரங்கு காலத்திற்கு ஏற்ப கற்பிக்கும் முறைகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை வந்திருந்த ஆசிரியர்களுக்கு எடுத்துக் கூறியது. தீபாவளி வந்துகிட்டே இருக்குது, எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்கும். While you are busy shopping and preparing for the festival, make some time to attend these events. மழை வரணும்னு ஒரு வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல நிறைய பேர் கலந்துக்க வந்திருந்தாங்க. ஆனா ஒரு சிறுவன் மட்டும்தான் கொடையோட வந்தான். That's faith. ஒரு குழந்தைய நாம தூக்கி பிடிச்சு அதோட விளையாடுறப்ப அது சிரிக்குது. அது கீழே விழாம தூக்கி போடுறவங்க கட்டாயம் அதை பிடிச்சிருவாங்கன்னு அது நினைக்குது. That's trust. காலையில சூரியன் கட்டாயம் உதிக்கும். நாம எழுந்திருப்போம்னு நம்ம எழுப்புற கடிகாரத்தை முடக்கி விட்டுட்டு நாம தூங்குறோம். That's confidence. அதே மாதிரி எங்களோட நம்பிக்கை எல்லாமே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் என்பதுதான். With that, it's time to say goodbye. I'm James Kumar. நான் காயத்ரி. Bye.